அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சோலாண்ட் எபிசோட் 157 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் அவன் வந்து ஹைஷன் ஐலண்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருப்பான் இல்லையா? இப்போது இந்த எபிசோட் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இவனும் பாய்சன் மாஸ்டரும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, தாங்மன் கிளான் உதவி செஞ்சதுனால தியந்தோ எம்பையரால் இந்த முறை ஜெயிக்க முடிஞ்சது, ராஜா கூட உங்களை பாராட்டினாரு அப்படிங்கிறாப்புல. அப்புறம் என்ன கேட்குறாரு, நீ ஒரு கிளான் ஆரம்பிச்சிருக்கே தாங்மன் கிளானு, நீ ஏன் என்ன அதில் ஜாயின் பண்ணிக்கல, என்னையும் ஜாயின் பண்ணிக்கோ, ஒரு எல்டர் பொசிஷன் அப்படிங்கிறத கொடு, நீ ஏன் என்ன சேர்த்துக்க மாட்டேற அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. இவன் என்ன சொல்கிறான், தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க, நான் என்ன வேண்டாம் நான் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் வந்து எப்பயுமே தனியாக இருக்கணும்னு தானே ஆசைப்படுவீங்க, எந்த கிளானுக்குள்ளேயும் இருக்க வேணாம்னு நினைப்பீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, பரவாயில்ல இது உன்னுடைய கிளான் தானே, அதில் என்ன இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் வந்து சின்ன வயசில், இப்போ வயசாகிடுச்சுல்ல, அமைதியாக என்னோட ரிட்டையர்மெண்ட்டை தாங்மன் கிளானில் என்ஜாய் பண்ணிட்டு போகிறேன், எனக்கு சாப்பிட்றதுக்கும் தங்கறதுக்கும் இடம் மட்டும் கொடு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஏதாவது பிரச்சனைனா ஓகே வச்சு செஞ்சிடலாம் அப்படிங்கிறாப்புல. இவன் என்ன சொல்கிறான், சரி அதையே இவ்வளோ சோகமாக சொல்கிற, ஒன்று ஓகேனா சொல்லு, உன்னோட ரிட்டையர்மெண்ட்டை நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். மனுஷன் நல்லா சிரிச்சுட்டு அங்கேருந்து வேகமாக போயிட்டார். ஆனால் மனுஷனுக்கு நல்ல சந்தோஷம். இன்னொரு பக்கம் மாஸ்டரும் தங்சானும் பேசிகிட்டு இருக்காங்க. தங்சான் என்ன கேட்குறான், நீங்கள் வந்து என்னை ஹைஷன் ஐலண்டுக்கு போக சொல்கிறீங்க, இங்கே ஆல்ரெடி காம்படிஷன் ஆரம்பிக்க போகுது, அப்புறம் என்னால் எப்படி தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு கேட்குறான். மாஸ்டர் என்ன கேட்குறாரு, இப்போ நம்ம கிட்ட இருக்க பவரை வச்சு அவங்கள தடுத்து நிறுத்த முடியும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு 2 எம்பையரோட சப்போர்ட் இருக்குது, இப்போ மார்ஷல் சோல் எம்பையர் பெருசாக ஆட மாட்டாங்க, இதுதான் சரியான தருணம், இதை பயன்படுத்தி நம்மளோட ஸ்கில்ஸை எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணணுமோ இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாரு. தங்சானும் பார்க்குறான், இவர் சொல்கிறது வந்து 100% கரெக்ட், கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படிங்கிறான். இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, நீ மட்டும் ஸ்ட்ரென்த்தில் இம்ப்ரூவ் ஆனால் போதாது, நீங்கள் 7 பேருமே ஒன்றா போனால் தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 7 பேரும் ஒன்றா இருந்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்துக்க முடியும், நாங்களும் கொஞ்சம் நிம்மதியாக இருப்போம் அப்படிங்கிறாரு. இவனுக்கு லிட்டரலாக அழுகையாக வந்துடுச்சுங்க. ஏன்னா மாஸ்டர் வந்து இவனுக்காக நிறைய விஷயங்களை பார்த்து பண்ணுறாரு இல்லையா. மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, நீ ஹவுத்தியன் டிரைவுக்கு போய்ட்டு திரும்ப வரும்போது உனக்காக மூபா இங்கே காத்துக்கிட்டு இருப்பான், நீங்கள் 7 பேர் தான் மார்ஷல் சோல் எம்பையரை எதிர்க்கிறதுக்கான ட்ரம்ப் கார்டு அப்படிங்கிறான் மனுஷன். இங்கே தாங்மன் கிளானை காட்டுறாங்க, நம்ம ஹீரோவும் ஃபேட்டியும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபேட்டியோட ரியாக்ஷன் பாருங்கள், உண்மையாக தான் சொல்கிறியா அப்படிங்கிறான். அதாவது விஷயம் என்னென்னா, இவங்க ட்ரைனிங்க்கு போகிறாங்கல்ல, அதை கேட்ட உடனே தங்சானுடைய கிராண்ட் அங்கிள் என்ன சொல்லியிருக்காரு, அவருடைய பேத்தியை கூட கூட்டு போக சொல்லியிருக்காரு, இந்த ஷியாங் இருக்கால அவளை. ஏன்னா அவளுமே அவளோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும் இல்லையா. தங்சான் என்ன சொல்லியிருக்கான், கண்டிப்பாக நான் கூப்பிட்டு போகிறாங்க, நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இந்த நியூஸை கேட்டு தான் ஃபேட்டி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர குஷி ஆகிட்டாப்புல. ஆனால் தங்சான் என்ன சொல்கிறான், இங்கே இப்போ நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ, ரிலேஷன்ஷிப்பில் நம்ம யாரையுமே ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன உடனே கண்டிப்பாக எனக்கு புரியுது அப்படிங்கிறான். சரி நான் ஹவுத்தியன் டிரைவுக்கு போயிட்டு ஒரு சில நாட்களில் திரும்ப வந்துடுவேன், அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே மீட் பண்ணலாம், அது வரைக்கும் ஹவுத்தியன் டிரைவுக்கு நீ தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான். இங்கே தாங்மன் கிளானை காட்டுறாங்க. ஆக்சுவலாக நம்ம பிளாக் ஸ்மித் காடை இவங்க கொண்டு வந்து விட்டுட்டான், அதுக்கு இவன் நன்றி சொல்கிறான் இவங்க அங்கிளுக்கு. அவர் என்ன சொல்கிறாரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணல, நீ வந்து உனக்கே தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்ட, அதாவது எல்டர்ஸ் வந்து 3 ரிக்வஸ்ட் வச்சாங்க, அதில் நீ ஒரு ரிக்வஸ்ட்டை ஏற்கனவே வந்து நிறைவேற்றிட்ட, அதுவும் இந்த சின்ன அமௌண்ட் ஆஃப் டைமில். உன்னோட செஞ்சுரி மில்லியம் சொல்கிறீங்க பார்த்து அவங்க கொடுத்த ரியாக்ஷனை நீ மறந்து போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. தங்சான் என்ன சொல்கிறான், அந்த பிளாக் ஸ்மித் காடை தயவு செஞ்சு பத்திரமா பார்த்துக்கோங்க, உங்கள் ஹேமர் வச்சு மட்டும்தான் அவருடைய ஃபோர்ஜிங்க்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறான். இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, அந்த தாங்மன் கிளான் விஷயத்தை இப்போதைக்கு சீக்ரெட்டாக வச்சுக்கோ, ஆக்சுவலாக அந்த 4 ட்ரைபை நாங்கள் ஒழுங்காக நடத்தல தான் ஒத்துக்கிறேன், ஆனால் தாங்மன் கிளான் அப்படிங்கிறது வளர்ந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இவன் என்ன சொல்கிறான், கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா என்ன சொல்கிறான்னா, நான் வந்து திரும்ப போனதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மாவை மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ட்ரைனிங்காக வெளில போகிறோம், வரத்துக்கு எத்தனை வருஷம் ஆகும் தெரியாது அப்படிங்கிறான். இந்த மனுஷன் பார்க்குறாரு, அப்படி எங்கடா போகிற அப்படின்னு கேட்குறாரு. ஹைஷன் ஐலண்ட் போகிறேன்னு சொன்னது தான், என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் பதறான். என்ன அங்கிள் உங்களுக்கு அந்த இடம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எனக்கு எப்பரா தெரியாமல் போகும் அப்படிங்கிறாரு. ஆக்சுவலாக இவரும் இவருடைய பிரதரும் அங்கே போயிருக்காங்க. பிரதர்னா யார், நம்ம ஹீரோட அப்பா தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோடைய கிரேட் கிராண்ட் ஃபாதர் இருக்கார்ல, அந்த மனுஷனும் இதுக்கு முன்னாடி அங்கே போயிருக்காப்புல. அவர் மட்டும் கிடையாது, இந்த மார்ஷல் சோல் எம்பையரை சேர்ந்த ஷென் தாவ்லியோன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான், அந்த பொண்ணுடைய கிராண்ட் ஃபாதர், அவனுமே அங்கே போயிருக்கானா. ஸோ தங்சான் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கேட்டு வாங்கிக்கிறான். அவர் வந்து ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா லெவல் 99 இருந்திருக்காங்க அந்த டைமில். ஆக்சுவலாக இவனோட கிரேட் கிராண்ட் ஃபாதர் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்காரு, ஆனால் ரொம்ப பெரிய கேப்லாம் கிடையாதான். இந்த 2 பேரை வந்து கிரேட் எல்டர்ஸ் ஆஃப் த சோல் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதான் தங்சான் கேட்குறான், இது லெவல் 99 அப்போ இவங்கள யார் டிஃபீட் பண்ணுது அப்படின்னு கேட்டால், அந்த ஐலாண்டில் போ சாய்ஷி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராண்ட் மாஸ்டர் இருக்காங்களாம். இவங்களை டிஃபீட் பண்ணணும் அப்படின்னா லெவல் 100 அண்ட் அபவ் இருந்தால் மட்டும்தான் டிஃபீட் பண்ண முடியும் அப்படிங்கிறாப்புல. தங்சான் பார்க்குறான், இது லெவல் 100 அண்ட் அபவா, அதெல்லாம் வேற லெஜண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ இவங்க அங்கிள் என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு, அங்கே போனால் உனக்கு நிறைய சேலஞ்சஸ் கொடுப்பாங்க, நீ அதெல்லாம் வின் பண்ணி முடிச்சிட்டா கூட உன்னால் அங்கேருந்து வெளியில் வர முடியாதே, நீ கண்டிப்பாக போய் தான் தீரணுமா அப்படின்னு கேட்குறாரு.
இவன் என்ன சொல்கிறான், போகிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு, கண்டிப்பாக நாங்கள் வந்து சேலஞ்சஸை முடிச்சுட்டு எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிற வழியை நாங்கள் தேடி கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறான். அவரும் பார்க்குறாரு, சரிப்பா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, சரி எல்டர்ஸ் வந்து உன்னை அக்னாலேஜ் பண்ணிட்டாங்க, நான் நம்ம கிளானோட சீக்ரெட் டெக்னிக்ஸை உனக்கு சொல்லித்தரேன் அப்படிங்கிறாரு. இப்போ மூவா என்ன பண்ணுறான்னா ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி நம்ம எம்பையருக்கு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக அகாடமிக்கு தான் வந்துகிட்டு இருக்கான். இங்கே அகாடமியில் நம்ம ஆட்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேட்டி வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவனை ஆஸ்காரை போட்டு. ஆஸ்காரும் வந்து பூந்து பூந்து போய்கிட்டு இருக்கான். நடுவில் இந்த ஷியாங்க இருக்கால அவளுமே வந்து அட்டாக் பண்ணுறா. இவன் கிட்ட க்ளோன் சாசேஜ் இருக்கு இல்லையா, அப்போ அவன் என்ன பண்ணுறான், தங்சானுடைய எபிலிட்டி அப்படிங்கிறத பயன்படுத்துகிறான். பயன்படுத்தும் போது ஒரு நெட்டு மாதிரி வருதுங்க இந்த பொண்ணை பிடிக்கிறதுக்கு. அந்த சமயத்தில் நம்ம ஃபேட்டி அந்த பொண்ணை ஓரமாக தள்ளிட்டு இவர் போய் அட்டாக் பண்ணுறாராமா. இந்த பொண்ணுக்கு செம கோவம் வந்துச்சு, விட்டா பாருங்க ஒரு உத. அவன் என்ன கேட்குறா, உனக்கு நல்லா தெரியும் நான் ஃபாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு, எவ்வளோ தைரியம் தான் நீ வந்து இந்த மாதிரி பண்ணியிருப்ப, போட்டு மெதின்னு மெதிக்கிறா. அவன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு உனக்கு வந்து அடிபட்டுருமோ நினச்சி தான் நான் வந்தேன் அப்படிங்கிறான். நீ மட்டும் அந்த நெட்டில் மாற்றிருந்தேன்னு வச்சுக்கோயேன், உன்னால் வெளியிலே வந்திருக்க முடியாது அப்படிங்கிறான். அந்த சமயத்தில் ரோராங்க என்ன பண்ணுறா, அவன் சொல்கிறது சரிதான், ஆக்சுவலாக தங்சானோட எபிலிட்டி அப்படிங்கிறது கண்ட்ரோல். ஸோ நீ என்ன தான் ஃபாஸ்ட்டாக இருந்தால் கூட ஸ்பைடர் வெப்பில் மாட்டியிருந்தானா உன்னால் வெளியில் வந்திருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் இவன் என்ன சொல்கிறா, இல்லை எனக்கு தெரிஞ்சு இவன் என்னமோ இவனோட பவரை காட்டுறதுக்காக பண்ணா மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு அவனை போட்டு செம்மட்டி அடிக்கிறாங்க, வெளுத்து வாங்கிட்டு இருக்கா. இப்போது இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மொமெண்ட் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஆஸ்காரோ ரோராங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் மொமெண்ட்டில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த சிவ பூஜையில் கரடி நுழைஞ்சா மாதிரி திடீர்னு பின்னாடி இருந்து மூபாய் வந்துடுவானா, என்ன அவன் கரடி கிடையாது புலி. ஸோ இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபன்னாக போய்கிட்டு இருக்கு. அதான் இவன் அப்படியே ஆஸ்காரை பார்த்துட்டு சொல்கிறான், என்னடா தழும்பெல்லாம் வாங்கிட்ட, அப்போ நான் உன்னோட ஹேண்ட்ஸம் ஆயிட்டேனா அப்படிங்கிறான். ஆனால் ஆஸ்கார் என்ன சொல்கிறானா, நீ தங்சானை மறந்துட்டியே அப்படிங்கிறான். தங்சானா அவன்லாம் மனுஷனே கிடையாது, நீ எதுக்கு அவனை வச்சு என்ன கம்பேர் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே தங்சானுடைய அப்பாவை காட்டுறாங்க. அந்த ஒரு ப்ளூ சில்வர் பிளான் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாகவே வளர்ந்துக்கிட்டு இருக்குங்க. ஆக்சுவலாக அவங்க அம்மாவுடைய ஸ்பிரிட்டை வந்து இவங்களால் பார்க்க முடியுது. ஸோ இவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு தங்சான் வரான். தங்சானை பார்த்த உடனே அவங்க அம்மா போயிட்டு 2 பேரையும் கட்டி பிடிச்சிப்பாங்களா. ஆக்சுவலாக ஷாவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ட் தானே. ஸோ அவங்களோட மெமரிஸ் எல்லாமே வந்து இவளால் பார்க்க முடியுது. இப்போது இவன் வந்து பயங்கர இமோஷனல் ஆகுறான். அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, உங்கள் அம்மா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, நீ திரும்ப வந்திருக்கல அதனால தான் சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு உடனே அவன் அழ ஆரம்பிக்கிறான். அதான் சொல்கிறாரு, எதுக்குடா அழற, நீ வந்து சந்தோஷம் தானே படணும், உங்கள் அம்மாவுடைய பாடி பாரு ரொம்ப வேகமாக ரெக்கவர் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறார். அவனும் பார்க்குறான், ஆமாம் அம்மாவோட பாடி வந்து ரொம்ப வேகமாக ரெக்கவர் ஆகிட்டுருக்கு, சீக்கிரம் உயிரோட திரும்ப வந்துடுவாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். இப்போது இவன் என்ன சொல்கிறான், நான் வந்து ஆக்சுவலாக உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறான். என்ன உதவி அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். Thank you so much for watching. Take care. Bye.